வாங்க பாரதி, லேட் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. முடியாது, காலையில எல்லாம் பேச முடியாது. எனக்கு இப்பவே பேசணும், இங்கேயே பேசணும். பாரதி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியுமா? நம்ம 2 பேர் யாருன்னு நம்ம 2 பேருக்கு தெரியுமா? ஐயோ, வளர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் கரெக்டா சொல்லிடுறேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பாரதி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சாட்டை கொடுங்க, கொடுங்க. இங்க இது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? உங்களுக்கு எதுவும் ஆகல? என்ன கேக்குறீங்க? எதுவும் ஆகலையா? எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாம கையில சாட்டையை வச்சுக்கிட்டு வெள்ளுன்னு வெளுத்துட்டா. உடம்பெல்லாம் அப்படியே வலி வலின்னு வலிக்குது. சரி சரி, எனக்கு புரியுது. பாரதிக்காக நானே சாரி கேட்டுக்கிறேன். இந்த விஷயம் வீட்டில் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி, நீங்கள் எல்லாரும் ரூமில் போய் படுங்க. நான் பாரதியை ரூமில் படுக்க வச்சுக்கிறேன். சார், எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நேரத்தில் பெரிய கடை எதுவும் இருக்காது, தள்ளு வண்டி கடை தான் இருக்கும். உங்களுக்கு ஓகேவா? ஐயோ, என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? நமக்கு தள்ளு வண்டி கடைலாம் என்ன புதுசா? ஏற்கனவே நீங்களும் நானும் காஞ்சிபுரம் போயிட்டு வந்தப்போ தள்ளு வண்டியில சாப்பிட்டுருக்கோமே. நீங்க கூட முட்டை கலக்கிய வாங்கி வாங்கி சூப்பர் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்களே, மறந்துட்டீங்களா? அதை எப்படி மறக்க முடியும்? அதான் 1 2ன்னு கலக்கி கவுண்டிங் இல்லாம போயிட்டு இருந்துச்சு. அதேதான், இன்னைக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தள்ளு வண்டி கடையில செம்மையா ஒரு கட்டு போறோம். நான் ரெடி, நீங்க ரெடியா? நானும் ரெடி. சாப்பிடுங்க பாரதி. தட்டுல ஒண்ணுமே காணுமே. ஒண்ணும் இல்லையா? தான் தோசை இருக்க, சாப்பிடுங்க. எங்க இருக்கு தோசை? ஒண்ணுமே இல்லையே சார், எனக்கு பசிக்குது. போதும், நீங்க சாப்பிடுங்க. சொல்லுங்கம்மா. குல்ஃபி ஐஸ் கொடுங்க. எத்தனைமா? 1 போதுமா? சார் இருக்காரே. ஒரே குல்ஃபியை நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. என்ன சார், ஓகே தானே? ஷேர் பண்ணிக்கலாம்ல? இந்தாங்கம்மா. இங்க கொடுங்க. ஆதி சார், எனக்கு உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல தோணுது. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். இனியாவது என்னை எங்கேயும் விட்டுட்டு போகாம எப்பவும் என் கூடவே இருப்பீங்களா? நான் வேணா ஓரமா இங்க தள்ளி படுத்துக்கிறேன், நீங்க வந்து இங்க படுத்துக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. நீங்க பேசாம படுத்து தூங்குங்க.
நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இதோ இங்கே வெளியில் படுத்துக்கிறேன். ஆஹா ப்ளீஸ் சார் போகாதீங்க. நான் எங்கேயும் போகல பாரதி, நீங்கள் தூங்குங்க. நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் நல்ல பொண்ணா சமத்தா தூங்குவீங்களா? நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன். நீங்க போய் தானே சொல்றீங்க. சரி நீங்க போய் தூங்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். என்ன? நீங்க எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? ஆதி சார் பக்கத்துல வாங்க. வாங்க. புரியல. புரியலையா? கிட்ட வாங்க. நீங்க எனக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டேன். ஐயோ இப்போ இப்போ ஓகேவா? சரி, தூங்குறீங்களா? ஓகே. குட் நைட் பாரதி. குட் நைட். சார். குட் மார்னிங் பாரதி. நைட்டு நல்லா தூங்குனீங்களா? எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் சார். சார் நைட்டு வித்தியாசமா ஏதாச்சும் நடந்துச்சா? ஒன்றும் நடக்கல பாரதி. ஆமாம், நீங்கள் அப்படி கேட்குறீங்க? இல்லை சார், நைட்டு என்னென்னமோ நடந்த மாதிரியே இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தான் தெரியல. ஏதோ கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சு. நான் என்னமோ ராத்திரி எங்கெங்கேயோ போய் அலைஞ்சு திரிஞ்ச மாதிரி காலெல்லாம் ரொம்ப வலிக்குது சார். அப்போ பாரதிக்கு நேற்று நைட்டு நடந்த எந்த விஷயமும் ஞாபகத்தில் இல்லை போல இருக்கு. சரி, நாமளும் அதையே மெயின்டைன் பண்ணுவோம். நீங்க ஏதாச்சும் சொன்னீங்களா? அப்படிலாம் இல்லை. ஏன் அப்படி கேட்குறீங்க? சும்மாதான் சார். ஆதிக்கிட்ட நாம கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் அவர் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்ற மாதிரி இருக்கே. ஒருவேளை எனக்கு ஏதாவது தெரியக்கூடாதுன்னு அவர் என்கிட்ட மறைக்கிறாரோ?